நேயர்களுக்கு என் உள்ளம் கனிந்த பணிவான வணக்கங்கள். நேயர்களே, இன்றைய தினம் பார்க்க இருப்பது சிவகங்கையிலிருந்து ஒரு அன்பர் என்னிடத்தில் ஜாதகம் பார்க்க நேரடியாக வந்திருந்தார். அவர் வந்திருந்தது கூட தன்னுடைய மகளை அழைத்து ஜாதகம் பார்க்க வந்தார். இவர் ஏற்கனவே கடந்த ஒரு 5 வருடத்திற்கு முன்னால் கொரோனா தலைவிரித்து கொண்டு இருந்த காலகட்டத்தில் 2020 என்னை பார்த்த பரிச்சயம் அவருக்கு உண்டு. மீண்டும் அதே ஜாதகம் என்னை பார்ப்பதற்காக வந்திருந்தவருடைய ஜாதகம் பாருங்கள். தன்னுடைய உழைப்பாலேயே தன்னுடைய ஐஸ்வர்யத்தால் படிப்பு அறிவு அவருக்கு சற்று குறைவு. 7வது 8வது தான் அந்த காலத்தில் படித்தவர். 1975 பிறந்த அன்பர். அந்த தம்பியுடைய ஜாதகம்தான். அவர் தன்னுடைய முயற்சியாலேயே படிப்படியாக முன்னேறி இன்னைக்கு சிறந்த கோடீஸ்வர சம்பத்தோட வாழ்க்கை நடத்துகிறார் என்றால், நான் அடிக்கடி நிகழ்ச்சி தொகுப்பில் சொல்லுவேனே, ஒரு கிரகத்தோட ஒரு நெகட்டிவான கிரகங்கள் கூடினால் வாழ்க்கை போராட்டமாக அமையும். அதாவது 3 கிரகங்கள் ஒரு மனித வாழ்க்கையில் சிறப்பாக அமைந்து விட்டால் 7 கோள்களுடைய சங்கமும் நன்றாக அமைந்துவிடும். 7 கோள்கள் நன்றாக அமைந்து விட்டாலே ராகு கேதுகள் எந்த ரூபத்திலையும் நன்றாக அமையும். அப்போ 9 கோள்களும் அவனுக்கு சாதகமாக அமரப்பெறும் என்பதற்கு இது ஒரு விதிச்சான்றே. சிறந்த படிப்படியாக தன்னுடைய உன்னத முயற்சியால் உயர்ந்தடைந்தாரா, யோகத்தால் தலைத்து வந்தாரா? யோகத்தால் மட்டும்தான் தலைக்க முடியும். எல்லாரும் முயற்சி பண்ணுறோம், எல்லாரும் ஜெயிக்க முடியலையே. எல்லாரும் ஜெயிச்சிட்டா தலைவன் ஒருத்தர் இருந்தால், தொண்டன் இருந்தால் தான் அது தலைவன் பேர். அப்போ தொண்டன் ஒருத்தன் இருக்கிறான்னா தலைமீண்டுக்கு உண்டான. அப்போ தேனீக்கல்ல தேனின்றோம், ராஜ தேனின்றோம். அதுதான் வழி நடத்துகிறது. அது போன்று கிரகங்கள் தான் வழி நடத்தும் ஒரு மனித வாழ்க்கையில், இந்த பிரபஞ்சத்தில். அந்த அடிப்படையில் சிறந்த தனகர்மாதிபதி யோகமும், சிறந்த குருமங்கள யோகமும், சிறந்த சிவராஜ்ய யோகமும், சிறந்த சசிமங்கள யோகமும் உள்ள ஜாதகங்கள். எல்லாரும் சொல்லுவோம் குருச்சந்திர யோகம் அப்படின்னா, அப்படி கிடையவே கிடையாது. எந்த லக்னத்துக்கு எந்த ராசிக்கு குருச்சந்திரன் யோகம் அமரப்பெற்றால் அது யோகம். கடந்த இதில் நான் குருவை நிறைய சாடி இருப்பேன். ஏன்னா குரு கெட்டவன் நிறைய இடத்துல பறைசாட்டியிருப்பேன். எல்லாரும் நல்லவன் சொல்லுவாங்க, கிடையாது. அது இருக்க வேண்டிய இடத்தை வைத்துத்தான் உயர்வு தாழ்வு. அப்போ இந்த அன்பர் பிறந்தது தனுசு லக்னம். அவர் பிறந்தது 17/5/1975 பிறந்தவர். 10:30 PM. பிறந்தது சிவகங்கை. பிறந்த லக்னம் பாருங்கள். அவருக்கு முதலாவது கிரகத்தினுடைய அடைவை சொல்லுகிறேன். பிறந்த லக்னம் தனுர் லக்னம், அதாவது தனுசு லக்னம். ராசி பாருங்கள், கடகராசி, ஆயிலை நட்சத்திரம். இவருக்கு 4ஆம் இடத்திலே செவ்வாய் குரு. பாருங்கள், இது எவ்வளோ பெரிய உன்னதமான கிரகங்கள். குரு ஒரு இடத்துல நன்மையும் செய்வார், ஒரு இடத்துல தீமையும் செய்வார். இந்த ராசிக்கு தான் அவர் நல்லது செய்யணும், இந்த ராசிக்கு தான் கெடுதல் பண்ணுங்கிறது கிடையாது. எந்த ராசிக்கு, இப்போ ஒரு உதாரணத்துக்கு கடகராசிக்கு குரு நல்லவன், குரு பார்த்தாலோ அல்லது அதுக்கு 4-7-10 இருந்தாலோ. ஆனால் சுக்கரனோட குரு கூட்டிட்டா அது நெகட்டிவே தான் கொடுக்கும். இதெல்லாம் நம்ம உணரணும். மொட்டையாக கடகராசி குரு நல்லதுன்னா, கடகராசிக்கு தான் பரிபூர்ணமாக குரு பார்த்தால் குருச்சந்திர யோகம்னு எடுத்துக்கணும். அந்த அடிப்படையில் செவ்வாய் 4ஆம் பாவத்திலே குருவோடு. சூரியன் பாருங்கள் ரிஷபமனையில் 6ஆம் பாவத்திலே, அதனோட கேதுவும் நீசத்தாரையிலே, புதனும் அதே ஸ்தானத்திலே ரிஷபத்தில். 7ஆம் பாவத்திலே சுக்கிரனும் சனியும், 8ஆம் பாவத்திலே சந்திரன் ஆட்சி, 12இல் ராகு உச்சம். இதுதான் கிரகத்தினுடைய அடைவு. பிறப்பு ஜாதகத்தில் இருப்பு புதன் திசை 8 வருடம் 10 மாதம் 22 நாள். அப்போ 9 வருடம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். கேது திசை என்ற 7 வருடம். ஆக மொத்தம் 9 7 16. அப்போ பிழைப்பதற்காக சிவகங்கையிலிருந்து 15 வயசுலேயே அரைக்கால் ட்ரௌசர் போட்டுக்கிட்டு நான் இந்த ஊருக்கு வந்தேன்யா. வந்தப்போ என்கிட்ட ஒன்றுமே இல்லை. ஒரு ஹோட்டல் கடையில் போய் நான் வேலைக்கு சேர்ந்தேன், சர்வராக சேர்ந்தேன். இலையிலேருந்து நான் எடுத்தேன், எல்லாமே நான் செய்வேன். நான் எதையுமே பார்க்கல, அவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வாழ்க்கை வாழ்ந்தேயான்னு அவர் சொல்லுவார். அன்றைய காலத்தில் நடந்தது.
நீ சர்வராக வந்த எச்சலை எடுத்து அதெல்லாம் அப்புறம் ஏன் எல்லாரும் தான் எடுக்கிறா, எல்லாரும் ஜெயிக்கிறது இல்லைல்ல, நீ ஏன் ஜெயிச்ச? அதுதான் உன் ஜாதகத்தில் சிறந்த யோகம். உழைப்பால் உயர்ந்த உத்தமர்னு சொல்லுவோம். சுயம்பு யா நீ எல்லாம், அதுதான் பிறப்பு ஜாதகத்தில் வாங்கி வந்துட்டா, அதனால சுயம்பு. வாங்கி வராதவன் வாழ்க்கையில் தோற்று போயிட்டான். ஜெயிச்சதுனால தோத்தவனை பார்த்துட்டு நீ எல்லாம் சோம்பேறிப்பா, நீ எல்லாம் நான்லாம் பாரு அரைக்கால் ட்ரௌசர் போட்டு கஷ்டப்பட்டேன்யா, உழைச்சேயா, ஹோட்டலில் நாய் பையா ஓனர்கிட்ட அடி வாங்கி மிதி வாங்கி வந்தேன்யா, இன்றைக்கி நான் நெட்டமாக நின்றுட்டேன்னா நீ ஜெயிச்சதுனால அதை சொல்கிற. அவனுக்கும் பாவம் அதே ஆசை தானே இருக்குது. 2 கண், வாய், மூக்கு, உனக்கு இருக்கிற மூளை அறிவு தானே அவனுக்கு இருக்குது. ஆனால் உனக்கு இருக்கிற யோகம் அவனுக்கு இல்லை. அந்த யோகம் எங்கப்பா வாங்கிட்டு வர்றது? காசு கடையில் காசு கொடுத்தா வாங்கிறது கிடையவே, பிறப்பால் வாங்கி வரணுமா. அதான் ஊழ்வினை என்பது உறுத்து வந்து ஊட்டும் நிகழ்ச்சியில் சோப்பில் சொல்கிற மாதிரி இந்த ஜாதகத்தில் பாருங்கள், தனகர்மாதிபதி யோகம்னு ஒரு சிறந்த யோகம், அப்பளுக்கில்லாத தூய சங்கமம். அப்போ தனுசு லக்னத்துக்கு புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை எவ்வளோ பெரிய உன்னத பரிவர்த்தனை பாருங்கள். கூட யாரு கூடுறான் பாருங்க, முதல் தர உன்னதமான கிரகம் சனி. நீ 3ஆம் இடத்த முயற்சியை கை வச்சு பாருங்களேன். அப்போ 3ஆம் இடம் என்ன? கும்பமனை அல்லவா. கும்பமனைக்கு அந்த சுக்கிரன் யாரு? சுகபாக்கியாதிபதி, சுக திரிகோணாதிபதி. அவனோட யாரு கூடுறான்? இன்னொரு திரிகோணாதிபதி. 3ஆம் இடத்து முயற்சி ஸ்தானாதிபதி. முயற்சி ஸ்தானத்துக்கு பஞ்சம சுக பாக்கிய எல்லாமே டச் ஆகுது பரிவர்த்தனை. தனகர்மாதிபதினு எப்படி சொல்லுவோம்? தனம்னா என்ன? பணம். பணத்துக்கு கர்மாதிபதி யார்? 10 குடையவன். அப்போ 2ஆம் இடம் தான் தனம். தனத்துக்கு கர்மாதிபதி யார்? லக்னத்துக்கு லாபாதிபதி. அதுதான் தனத்துக்கு கர்மாதிபதி. அதுதான் தனகர்மாதிபதி யோகம். ஒருத்தர் என்ன, ஒரு பெரிய நீதிபதி அவர்கள், மிகப்பெரிய உயர்ந்த நீதிபதி அவர் என்னை சந்திக்க கடந்த ஒரு 12 ஆண்டுகளுக்கு முன்னாடி சென்னை அலுவலகத்தில், நான் அப்போ திருவான்மூரில் இருக்கும்போது வந்திருந்தார். அவர் திருநெல்வேலிக்காரர். அந்த ஐயா பார்க்க வரும் பொழுது என்னுடைய ஜோதிடனுடைய, அப்போ நான் ஜெயா டிவியில் பேசிகிட்டு இருந்த காலம், அப்போ விஜய் டிவிலலாம் நிறைய நிகழ்வு பண்ணியிருக்கோம் நிகழ்ச்சியில். அப்போ பார்த்துட்டு, சார் உங்களுடைய ஜாதகத்தில் நான் கண்டுபிடித்ததுன்னா தனகர்மாதிபதி யோகன்றது, அவர் தனுசு லக்னத்தில் பிறந்திருந்தார். சனியும் சுக்கிரனும், அவருக்கு சனி உச்சம் பெற்று சுக்கிரன் அங்கே கூடி இருந்தது. அப்போ பாருங்கள், நீதிபதின்றது வாய் மூலம் தொழிலா? அவர் சொன்ன ஆணை பிறப்பிக்கப்படுகிறதா? ஆர்டர் பிறப்பிக்கப்படுகிறதா? சனி நீதிக்கோள், சராசி கோள் ராசி அல்லவா. சனி உச்சம் பெறுகிறான். வாக்குக்கு தர்ம கர்மாதிபதி. அப்போ ஆர்டர் பிறப்பிச்சா, அவருடைய லா அண்ட் ஆர்டர் பிறப்பிக்கிறாருன்னா அந்த சட்ட அமைப்பு அவர் ஜாதகத்தில் இருக்கு பாருங்க. அதை தான் அவர் தான் சொல்கிறாரு, சார் தனமும் கர்மமும் ஒன்று கூடி என் ஜாதகத்தில் தனகர்மாதிபதி ஜோதிட புலமை அவருக்கு அற்புதமாக இருந்தது. அதனால தாங்க பரணி பாடுறது உங்களை பார்க்க வந்தேன் அப்படின்ற. அப்போது அந்த ஜாதகத்தில் அந்த விதி இருக்கணும். சும்மா கிறுக்கு பையன் ஜோதிச்சு சொல்லுவான், இந்த லக்னத்துக்கு தனுசு லக்னத்துக்கு சுக்கிரன் மகா பாவி, தப்பு, சரியில்லை அப்படிமா. அப்படி கிடையவே அறவே காட்டுத்தனமாக பார்க்கக்கூடியவர்கள். சுக்கிரன் இந்த லக்னத்துக்கு நன்மையை செய்வான், யாரோட கூடுனால் தனுசு லக்னத்துக்கு நன்மை செய்வான். சனியுடைய பார்வையிலே சேர்க்கையில் இருக்கிறவங்க மேக்சிமம் பாருங்கள், அவங்கெல்லாம் குப்பையில் கிடக்கிற மாணிக்க மாட்டேன். இந்த தனுசு லக்னத்தில் பிறந்து சனி சுக்கிரன் ஒன்று கூடுறவங்க ஜாதகத்தில் மேக்சிமம் நல்ல சொகுசான வாழ்க்கை வாழ்கிறாங்க. வல்லரசு நாடுகளில் குடிபெயர்ந்து சுபிட்சமான வாழ்க்கை வாழ்கிறாங்க. கப்பலில் அப்படியே நீந்துறாங்க, பறக்கிறாங்க, ஃப்ளைட்லேயும் அதுலேயுமே. நிறைய பேர் கப்பல் வாங்கி வாழ்க்கை நடத்துகிறாங்க. அது மாதிரிலாம் நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். பல நாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு நான் ஜாதகம் பார்க்குறேன்னா, மீடியா பல நாட்டுகளில் தெரியுது இல்லையா, யூஎஸ் ஆகட்டும், கனடாவாகட்டும், மலேசியா, சிங்கப்பூர், லண்டன், ஆஸ்திரேலியா, எல்லா நாட்டிலையும், ஸ்ரீலங்கா, பல நாட்டிலேருந்து என்னுடைய அலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசும் பொழுது, பரணி சார் எப்படி இருக்கீங்க, உங்கள் நிகழ்ச்சி எத்தனையோ பேர் கம்பெனி முதலாளிக்கெல்லாம் நம்ம பார்க்குறோம், கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கு எத்தனையோ பேர்களுக்கு நம்ம பார்க்குறோம், அரசியல் பிரமுகர்களுக்கு பார்க்குறோம், பல நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் பிரமுகர்களை நம்ம சந்திக்கிறோம், பார்க்குறோம். எப்படின்னா, என் ஜாதகத்தில் அந்த விதி இருந்தால் தான் அவர்களை பார்க்க முடியும். அவர்களுக்கு அந்த பிராப்தம் என்னை சந்திக்க வேண்டும் என்ற நிகழ்வு இருந்தால் தான் இது நடக்கும். என்னால் பார்க்க நான் ஒரு வழிகாட்டி தான், நம்ம ஒன்றும் கடவுள் அல்ல, எழுதப்பட்டதனுடைய நியதி இது. அப்போ பாருங்கள், இந்த ஜாதகத்தில் சிறந்த தனகர்மாதிபதி யோகம், சிறந்த குருச்சந்திர யோகம். குருச்சந்திர யோகன்றது எல்லாத்துக்கும் கிடைக்குமா? மகர ராசியில் பிறந்து 7 குரு உச்சம் பெற்றா அது குருச்சந்திர யோகமா? பிச்சை எடுக்க விடுவான், நடுத்தெருவுக்கு கொண்டாந்து விட்டுருவான். இந்த மகர ராசிக்காரனுக்கு சந்திரன் மகரத்தில் இருந்து குரு திசை வருதுன்னா, குரு கெட்டு போயிருந்த மகரத்துக்கு
கெட்டாவே கெடுபலன் குறையும், ஆனால் நன்மைகள் பெருசாக இருக்காது. ஆனால் கெட்டவன் கெட்டிடும் ராஜயோகம். இதெல்லாம் பிளானட்டரி பொசிஷன் பார்க்கணும். இந்த அரவேக்காடம் என்னங்க மகர ராசி குரு நல்லா இல்லைன்னு தானே சொன்னீங்க, எனக்கு நல்லா இருந்ததுன்னு ஒரு அறிவினி கேட்கும். காரணம்னா அந்த ஜாதகனுடைய நியதியினுடைய தன்மை, அந்த குரு அந்த இடத்துக்கு கெட்டிருப்பான். இந்த மகரத்துக்கு குரு திருவோடு எந்தனது எத்தனை பேருக்கு நான் பார்த்துருக்கேன். வெறுவோடல திருவோடு ஒன்றுமே இருக்காது. 85% பேர்களுக்கு மகர ராசிக்காரர்களுக்கு குரு நன்மை பயப்பதில்லை. இது குரு சந்திரன் யோகம்னா அவனுக்கு அறகுறையான அறவேக்காடு. அதுவும் இல்லாமல் சந்திரனுக்கு குரு 7 போய் உச்சம் பெற்றுட்டான்னா மொத்தமாக டப்பா டான்ஸ் ஆடிடும். இப்போ இதே கடகத்தில் தான் அப்படியே உள்டாவாக சொல்கிறேன். சந்திரன் கடகத்தில் இருக்கான் இல்லையா, இந்த குரு பாருங்கள் இவருக்கு எவ்வளோ அழகாக உட்காந்துருக்கு பாருங்கள். தூய சங்கமத்தில் ஒரு குங்குமப்பூ அழகாக அந்த பாலில் குங்குமப்பூ விழுந்த மாதிரி அந்த குரு நாளில் இருந்த கேந்திராதிபத்திய தோஷத்தை அந்த செவ்வாய் கூடி உடைச்சு குரு மங்களமாக மாறி குரு சந்திரமாக மாறி இருக்கு பாருங்க. அடேங்கப்பா, குரு சந்திர யோகம், குருமங்கள யோகன்றது சசிமங்கள யோகம்னு எல்லா வகையிலையும் எடுத்துக்கலாம். அதே போன்று தனகர்மாதி, இது ஒரு டீம். இந்த டீமோட இந்த டீம் மிங்கிலே அவ்வளோ பாருங்கள். நான் சொன்னது அப்படியே இருக்கும். நீங்கள் நல்லா பாருங்கள். என்னோட மாணவ கண்மையில் நிறைய பேர் யூடியூப் பார்க்குறீங்க. நான் சொல்கிறது உண்மையாக பொய்யான்னு நிச்சயமாக உங்களுக்கு தெரியும். அறகுறையாக தெரியவங்க மீண்டும் புதுசாக கற்றுக்கலாம். அந்த தனகர்மாதிபதி பாருங்கள், 7ல் இருக்கிறது தப்பு தான்னா 2வது கனெக்ஷன் அவருக்கு உண்டு பண்ணும். ஆனால் அவர் சுகமாக இருப்பார், குடும்பத்தையும் விட மாட்டார், வந்த பெண்ணையும் வச்சுக்குவார். இதுதான் விதி. ஏன்னா 11 கூட 7ல் இருக்கானே. தவறையே நான் சொல்லி தான் ஆகணும். நன்மையை சொல்லும் பொழுது என்னப்பா பரணி பாடுறது எல்லாமே நன்மையாகவே சொல்கிறாரு. நான் நெகட்டிவாக நிறைய சொல்கிற ஜோதிடர். நன்மை இங்கே இருக்குது, அதனால் சொல்கிறேன். சில பிழைகள் இருக்கத்தான் செய்யும். 100% எல்லாருமே உத்தமன்னு நம்ம சொல்லிட முடியாது. ஒரு 10% நெறி தவறக்கூடிய அமைப்பும் அங்கே இருக்கும். உத்தமர்களும் பார்க்கலாம் 100%. அந்த ஜாதகத்துடைய தன்மை 7ல் என்ன உட்காந்துருக்கு, 11 கூட இளையதாரம் பரிவர்த்தனை. அதனால் களங்கமில்லாத மறைமுகமாக குடும்பம் நடத்துகிறார் வேறொரு பெண்ணோட. ஆனால் குடும்பத்துக்கு தெரியாது, இது விதி. அப்போ இந்த ஜாதகத்தில் பரிவர்த்தனையா, புதனும் சுக்கரனும் பரிவர்த்தனை, இது ஒரு சிறப்பு தாரை இல்லவா? எவ்வளவோ சிறப்பாக சொல்லலாங்க. இது தாங்க உன்னதமான தர்ம கர்மாதிபதி யோகம், தனகர்மாதிபதி யோகம், சசிமங்கள யோகம். அவருக்கு ஜோதிடம் நல்லா வரும். அப்போது இவர் பாருங்கள், ஹோட்டலில் இலை எடுத்தேன், கஷ்டப்பட்டேன் வாழ்க்கையில் அப்படின்னு இன்றைக்கி படிப்படியாக இருந்து பெரிய பாத்திரம், அது எக்ஸட்ரா, ஹோட்டலு, இரும்பு சம்பந்தமான கடைகள், இவ்வளோதான் கிடையாது. பல கோடிகளை ஏழை எளியவர் வீட்டில் பிறந்து, பிறப்பால் ஏழை எளியவர் வீட்டில் பிறந்து வளர வளர கோடீஸ்வர சம்பத்துகளை, எப்போ பார்த்தாலும் பரணிபால கோடிகளை பற்றி தான் பேசுவார்னா, அவங்க வாங்கி வந்திருந்தா தாயா நான் பேச முடியும். அங்கே இல்லைன்னா நான் என்ன, இத்தனாயிரம் கோடி எப்படி வருது? ஒரு கோமனாண்டி தான் வாழ்க்கையில் உழைப்பால் உயர்ந்தா செய்து. அப்போ விதி அது. நிச்சயமாக ஒரு மனிதன் உயரவடைய வேண்டும் என்றால் வயது காரணம் அல்ல. 70 வயசாகி குடுகுடு கிழவனாக இருந்தாலும் அந்திம காலத்தில் தான் நீ நிறைவாக வாழ வேண்டும் என்பது விதிப்பயன் இருந்தால் 70 வயசு கடிச்சு நல்லா இருப்ப. என்னையா வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு, எனக்கு 77 வயசாகுது, காடு வாங்குது, வீடு போங்குது, நீ என்னப்பா 83ல் கோடீஸ்வரனா வருவ 81ங்கிறீங்களே, நான் பார்க்க வந்தது இந்த ஃபீஸையே கடன் வாங்கிட்டு தான் பார்க்க வந்திருக்கேன்னு சொன்னவர்கிட்டலாம் சவால் விட்டு நான் ஜெயிச்சிருக்கேன். இன்றைக்கி அயலோடு இருக்கிறார், ஆயுளோட நல்லா தீர்க்கமாக இருக்கிறார். 10,000 கோடி அவருக்கு செல்வ சம்பத்து வந்து சேர்ந்தது 81 வயசுக்கு பிறகு. அவர் என்னை பார்க்க வரும்போது அடையாளமே அவரை தெரியல, ஸ்டிக்கோடு வர்றார். இதெல்லாம் கோல்டு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செயின் தொங்குது, கையில் ப்ரெஸ்லெட்டு, மோதிரம், கோட்டு சூட்டோடு வர்றாரு. 77 வயசில் மைனஸில் இருந்தவர் 81ல் அவர் பார்க்க வரும்போது 84 வயசில் என்னை பார்க்க வர்றார். எப்படி எழுதப்பட்டிருக்க? வயது காரணம் அல்ல அன்பர்களே, நம்ம வாங்கி வரணும். எல்லாம் சொல்லுவான், குரு மாறினா நல்லாயிருக்கும், சனி மாறினா நல்லாயிருக்கும், ராகுக்கு எந்த கிரகம் மாறியே நான் நல்லா இல்லையா, 60 வயசு கடந்து கூட எல்லாம் மாறிச்சு போச்சுங்கிறானுங்க. 7.5 சனி என்ன வாழ்க்கையில் நிரந்தரமாக ஃபிட் ஆகிட்டான்னா அதான் நெகட்டிவான கோள்கள் ஒன்று கூடி இருக்கும். சந்திரனோடு சனி கூடுறது தவறு. அவன் வாழ்க்கையை அடுத்தவங்களுக்கு தியாகம் பண்ணியே வாழ்க்கை வாழ்வான், நல்ல வேலை செய்வான், அதுக்கு உண்டான முதலாளி கூலியே கொடுக்க மாட்டான், உழைப்பை உறிஞ்சிருவார்கள். அவருடைய ஜாதகத்தினுடைய தன்மை செவ்வாய் புதன் கூடனா மனக்குழப்பம், டிப்ரெஷன் இருக்கும், தன்னைத்தானே மாய்த்து கொள்ளக்கூடிய அவனுடைய நிலையை அவன் தண்ணியில் படகாடுற மாதிரி ஆடும். அதான் செவ்வாய் புதன் ஒரு ஜாதகத்தில் கூடியிருக்கான்னு எடுத்து பாருங்கள். அதெல்லாம் நெகட்டிவ், ஏதோ ரூபத்தில் அவனை வீழ்ச்சி அடைகிறதுக்காக கிரகங்கள். அதே போன்று குரு சுக்கரன் ஒன்றும் கூடக்கூடாது, கூடுனா நல்லா இருக்க மாதிரி இருக்கும், எங்கேயோ போய் சர்க்கிள் விழுந்துருவான். இதெல்லாம் நெகட்டிவான பிளானெட்டு.
இந்த சந்திரனும் புதனும் ஒன்று கூடனா என்றைக்காக இருந்தாலும் காவி வேட்டி வாங்கிடுவான். ஏன்னா சந்திரன் வந்து உடல், சனி புதன் வந்து அழிக்கிரகம்லாம். அந்த ரெண்டும் குடும்பம் அந்த தன்மையை மாற்றி விட்டுடும். சாமியார் வேஷம் போட்டு போகிற மாதிரி, ஒரு பெண்ணாக இருந்தாலும் கோயிலில் போய் வேலை செய்கிற மாதிரி பண்ணிவிடும். கோயில் இந்த நேரம் நிறைய பேரை பார்க்குறேனே, அனுதினமும் பார்க்குறேனே. அதனால் எழுதப்பட்ட ரூல் படி தான் ஏன் நடக்கும். இது ஒரு சிறந்த சௌபாக்கியமாக இன்றைக்கி இந்த பூ உலகத்தில் 1975 தான் பிறந்தார், வயசு என்ன 51 தான் நடக்குது. சிறப்பாக வாழ்கிறாருன்னா அந்த யோகம் இங்கே இருக்குது. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சி சந்திப்போம். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் நேயர்களே, வணக்கம்.